வந்துட்டே நடராஜ். உமா வரட்டும், அப்புறமா எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம். என்ன விஷயங்க? என்ன பண்ணி தொலைச்சிங்க? வந்ததுல இருந்து மாப்பிள்ளை வேற கோவமா இருக்காரு. அடடா, என்ன அதிகாரம் எல்லாம் தூள் பறக்குது. பண்ணி தொலைச்சதெல்லாம் நான் இல்லம்மா, நீங்களும் உங்க பொண்ணும் தான். இத்தனை நாளா இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையும் ஏமாத்தி துரோகம் பண்ணிட்டு இப்ப என்ன கேள்வி கேக்குறீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. அத்தை, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? அநியாயம் நடந்திருக்கு பிரபா. 2 பேர் சேர்ந்து அக்கிரமம் பண்ணிருக்காங்க. தோ நிக்கிறாளே உங்க அருமை அண்ணி அவந்திகா. அவ நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கர்ப்பவதி ஒண்ணும் இல்ல. வயித்துல இருந்த கருவை கொலைச்சிட்டா. இந்த வீட்டோட முதல் வாரிச உமாவோட கனவை என்னைக்கோ கலைச்சு குட்டிச்சவராக்கிட்டா. கலைச்சதும் இல்லாம இத்தனை நாளா கர்ப்பவதி மாதிரி நடிச்சு உங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கா இந்த உத்தமி. எத்தனை ஃப்ராடுத்தனம்! இவங்களுக்காக அந்த டாக்டரே பொய் சொல்ல வச்சு கட்டின புருஷனையே ஏமாத்திருக்கா. நான் மட்டும் இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா உங்க எல்லாரையும் இன்னும் எத்தனை நாளைக்கு இவ ஏமாத்திருப்பான்னு தெரியுமா? செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன அதிகாரம், என்ன திமிரு! இப்ப இல்லன்னு சொல்ல சொல்லு, நான் ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சு சாட்சி சொல்ல வைக்கிறேன். அண்ணி, என்ன நீ இதெல்லாம்? அத்தை, ஈஸ்வரி அத்தை சொல்றதெல்லாம் உண்மையா? இவ எப்படி பதில் சொல்லுவா? உண்மை உறுத்துனா தானே இவளுக்கு. என்னமோ இந்திரலோகத்தில இருந்து வந்து குதிச்ச மாதிரி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவா. ஏதோ இப்ப பேச சொல்லு பாப்போம். என்னடி சத்தத்தையே காணோம்? இப்பயாவது உண்மையை ஒத்துக்கிறீங்களா? இல்ல இதுக்கு மேலே போய் சொல்லி நடிக்க போறீங்களா? பிரபா, உங்க அண்ணன் முகத்தை பாரு. புள்ளைய பறி கொடுத்துட்டு எவ்வளவு பரிதாபமா நிக்கிறான் பாரு. இவனே இவ்வளவு இடிஞ்சு போயிட்டானே, உங்க அம்மா தாங்குவாளா? கிருஷ்ணன் இதை எப்படி தாங்குவாரு? இந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் என்னமா துடி துடிச்சு போறீங்களோ? ஐயோ கடவுளே, ஏன் தான் இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு சோதனை கொடுக்குறியோ? அத்தை, இப்போதே கொஞ்சம் பேசாம இருங்க அத்தை. எதுவா இருந்தாலும் அம்மா வந்துடட்டும், அப்புறம் பேசிக்கலாம். மனசே ஆற மாட்டேங்குது பிரபா. விஷயத்தை கேள்விப்பட்டதும் அப்படியே துடி துடிச்சு போய் நடராஜ்க்கு போன் பண்ணி வர சொன்னேன். அவன் முகத்தை பாரு, பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. புள்ள பிறக்க போகுது, வம்சம் விளங்க போகுதுன்னு எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருந்தா. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டீங்களேடி அம்மாவும் மகளும். இப்படி ஒரு காரியத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? சரி, தப்பு செஞ்சிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். அத அப்பவே சொல்லிருக்கலாம்ல. அத உள்ள வச்சுக்கிட்டு உங்களை எல்லாம் நடிச்சு ஏமாத்திருக்காங்கன்னா எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும் இவங்களுக்கு. மாப்பிள்ள, நாங்க உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான். இவ கருவை கலைக்க போறேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா நான் எப்படியாவது தடுத்திருப்பேன் மாப்பிள்ள. ஆனா எல்லாத்தையும் அவ பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஏன்டி இப்படி பண்ணேன்னு. நானும் இவளை அடிச்சேன். தப்பு பண்ணிட்டா மாப்பிள்ள, பெரிய தப்பு பண்ணிட்டா. நான் தான் நீ எதுவும் சொல்லாத, நானே சமய சந்தர்ப்பம் பார்த்து மாப்பிள்ள சம்மந்திக்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லலான்னு இருந்தேன். ஆனா சந்தர்ப்பம் அமையல. மாப்பிள்ள, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. எதுவும் பேசாதீங்க. எனக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க இல்ல. ஏன்டி இப்படி பண்ண? அது என்னடி மோர்க்கிற?
செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மறுக்கியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன நீ மறுக்க வேண்டியது? டேய் நீ விடா பேசாமடா. மனுஷாடி நீ மனுஷாடி நீ. பாருடி பாரு, எவ்வளவு சாந்தமா இருந்த மனுஷனை கோபப்பட வச்சுட்டியடி. பாவி 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 பாவி, சொன்னா கேட்டியாடி நீ? டேய் பொம்பளையாடி நீ, பொம்பளையா நீ? வளரவே வளராத குழந்தைய கொன்னுட்டியடி. ஒரு செகண்ட் ஈஸ்வரத்தை சொன்னது பொய்யா இருக்கணும்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு ஓடி வந்தடி. என்னோட ஆசை கனவு நம்பிக்கை எல்லாத்தையும் நொறுக்கினியடி. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. டேய் அப்படி என்ன நீ அழகு வேண்டிக்காங்க? வேண்டாப்பா, நீ பாட்டுக்கு கண்டபடி அடிச்சு வச்சிட போற. ஏடி இன்னும் உன் முகத்துல கொஞ்சம் கூட வருத்தமே தெரியலையேடி. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையே. கல் மனசாரி உனக்கு. டேய் விடா. புள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் யாருமே அழகா இல்லையா, சந்தோஷமா இல்லையா? நாசமா ஓடி போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க நீ. செஞ்சது ஒரு கொலடி. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. மாப்பிள, அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க மாப்பிள. இவ தெரியாம பண்ணிட்டா, விட்டுடுங்க மாப்பிள. உங்க மனசு எவ்வளவு ஏமாற்றம் அடைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. இவளுக்காக, இவளை பெத்த நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெருசா எடுத்துக்காதீங்க மாப்பிள. அவ்வளவு ஈஸியா விடுற விஷயமா தான் இது. எங்க அம்மாவோட ஆசை உங்களுக்கு தெரியாது. இந்த வீடு முழுக்க சொந்தம் பந்தம் மனுஷங்கன்னு எல்லாரையும் அரவணைச்சு சந்தோஷமா வாழணும்னு, குடும்ப விருத்தி ஆகணும்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அத்தனை சந்தோஷத்தையும் ஒரு நொடியில தொலைச்சிட்டு நிக்கிறா. இவளை நான் மன்னிக்கணுமா? இங்க பாரு நட்ராஜ், இப்ப என்ன நடந்துச்சுன்னு லபோதிபன்னு குதிச்சிட்டு இருக்க. நான் குழந்தைய கலைச்சிட்டேன், உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டேன். இப்ப நீங்க அப்செட்டா இருக்கீங்க. எல்லாம் ஓகே. அதுக்காக வேணா நான் சாரி கேக்குறேன். என்னமோ உலகத்திலே இல்லாத பெரிய கொலை குத்த மாதிரியும் பெரிய பாவம் செஞ்ச மாதிரியும் இப்படி சீன் போட்டுட்டு இருக்க. ஒண்ணுதானே போச்சு. நீ நினைச்சா மறுபடியும் நம்ம 2 பேரும் அப்பா அம்மா ஆக முடியாதா? ஏய், இந்த நிலைமையில நீ அடங்க மாட்டியா? மா நீ சும்மா இருமா. ஆள் ஆளுக்கு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. என் வயித்துல குழந்தைய சுமக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். உங்க ஆசைக்கும் கனவுக்கும் நான் தான் ஆளா? எனக்கு பிடிக்கல, கலைச்சிட்டேன். இதுக்கு போய் என்னமோ தூக்கு மேடையில ஏத்த போற மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு திமிராடி பேசுற நீ. இங்க பாரு நட்ராஜ், சும்மா சும்மா அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. என்ன உன் பொண்டாட்டி நினைச்சியா இல்ல நீ வளர்க்குற மாடு நினைச்சியா? ராட்சசி ராட்சசி, செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி எழுத்து பேசுற பாரு. மா நீ சும்மா இருமா. நீ அவன் கூட சேர்ந்து எப்படி பேசுற? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி ஒரு பொண்ணை நான் உலகத்திலே பார்த்தது இல்ல. என்னவோ தப்பே செய்யாத மாதிரி பேசுறா. விட்டா நாம பேசுறதுதான் தப்புன்னு சொல்லுவா போல இருக்கே. ஏய், நீதான் வந்து எல்லாரையும் கிளறி விட்டுருக்க. ஆரம்பத்துல இருந்தே வேவு பார்த்து பிரச்சனைகளை தூண்டி விடுறல்ல. யாரோ சொன்னதை வச்சு குடும்பத்தை கலைக்கலான்னு பாக்குறியா? யாரோ இல்லடிமா, உன் கூட கொஞ்சி கொலாவராலே கவிதா, அவதான் சொன்னா. அவ மூலமா தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. அடுத்த நிமிஷமே நான் நட்ராஜ்க்கு போன் அடிச்சேன். எல்லாருமா சேர்ந்து தானே கூட்டு களவாணித்தனம் பண்ணிருக்கீங்க. கவிதாவும் உன்னோட கையாளு தானே. அத்தை விடுங்க அத்தை. விட மாட்டேன்டா. நான் ஏன் விடணும்? இது என் உமா குடும்பம். இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ வராத. விட்டிருந்தா இன்னும் பல வருஷத்துக்கு இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்திருப்பாளுங்க. அதெல்லாம் இப்பதான் பேசணுமா? விடுங்க அத்தை. நான் பேசி தாண்டா ஆகணும். எப்பேற்பட்ட குடும்பம் இது. இங்க வந்துட்டு கொஞ்சம் கூட அடக்க ஒடுக்கம் இல்லாம எல்லாரையும் வாடி போடிங்கிறது, அவன் இவங்கிறது, ஆம்பளை பொம்பளைன்னு ஒருத்தருக்கும் மரியாதையே கிடையாது. உன்னோட நடவடிக்கை திமிருக்கு தாண்டி நீ இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணி வச்சிருக்க. இந்த புள்ள முகத்தை பாருடி. இந்த புள்ளைக்கு போய் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க பார், நீ பண்ணக்கூடாத பாவத்தை பண்ணிட்ட. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். முகத்தை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நின்னு உன்னை கொன்னாலும் கொன்னுடுவேன். நட்ராஜ் விட்ரா. அத இவளை கூட்டிட்டு கிளம்புங்க. டேய் நட்ராஜ், என்னடா இது? இங்க பாரா, நீ ஆத்திரப்படுறது, உன்னோட ஏமாற்றம், கோபதாபம் எல்லாமே சரிதான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும்
அம்மா அப்பா இல்லாத நேரத்துல அண்ணி வீட்டோட வெளியே இருந்து தப்பா வாயை மூடுடா. பாதிக்கப்பட்டதுனா செத்தது என்னோட குழந்தை. என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏமாந்ததுன்னா நான் தான் சொல்லணும். இனி இவங்க இருக்கக்கூடாது. போடி வெளியா, ப்ளீஸ்டா. போடி வெளியா. அவசரப்படாதீங்க மாப்பிள, சொன்னா கேளுங்க. இவளை மன்னிச்சிருங்க மாப்பிள. நான் வேணா உங்க கால்ல விடுறேன். தயவு செஞ்சு இவளை மன்னிச்சிருங்க மாப்பிள. மாப்பிள ஏமா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? அவன் தான் கோவத்துல ஏதேதோ பேசிட்டு இருக்கானா? அவன்கிட்ட கெஞ்சி என்ன அசிங்கப்படுத்துறியா? அறிவு கெட்டவளே, நீ செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். நீ மன்னிப்பு கேட்டா குறைஞ்சு போயிடுவியா? அண்ணி என்ன நீ பண்ற தப்புல நீங்க பண்ணி எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருந்தா அவனுக்கு கோவம் வராதா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்ன மனுஷன் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. ஹே வளராம கிட்டவனே, உன்கிட்ட இப்ப யாராவது அட்வைஸ் கேட்டாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது சின்ன தப்பு, அவ்வளவுதான். இருக்கிற ஜனத்தொகையில ஒரு குழந்தை செத்து போயிடுச்சுன்னா இப்ப என்ன குறைஞ்சு போச்சு அதுக்கு? என்னவோ வம்ச விருத்தி அது இதுன்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க. ஏய், என்னடி பேசுற நீ? என்ன பேசுற? ஏய், வெளிய போடி. இனி ஜென்மத்துக்கு என் மூஞ்சில முழிக்காத. மாப்பிள வேண்டாம் மாப்பிள, சொன்னா கேளுங்க மாப்பிள. அவசரப்படாதீங்க மாப்பிள. இவளை நீங்க மன்னிக்க கூடாதா மாப்பிள? அண்ணனும் சம்மந்தியமாவும் வரட்டும். மாப்பிள ஏய், விட்றா. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. செஞ்ச தப்ப உணராம இவன் நின்னுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. மரியாதை இங்க இருந்து போயிடு. இன்னும் ஒரு செகண்ட் நீங்க நின்னாலும் உங்களையும் சேர்த்து வச்சு நான் ஏற கூடமா திட்டிடுவேன். வெளியே போயிடுங்க. மாப்பிள மாப்பிள இவளை மன்னிச்சிருங்க மாப்பிள. பெரியவங்க வந்தது பேசிக்கலாம் மாப்பிள. தயவு செஞ்சு கேளுங்க. இவளை மன்னிச்சிருங்க மாப்பிள. அவசரப்படாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க மாப்பிள. மாப்பிள வான்னு சொல்றேன். ஏய் நீ சும்மா இருடி. நான் பேசிட்டு இருக்கேன். வான்னு சொல்றேன். வா. மாப்பிள வான்னு சொல்றேன். டேய் போயிட்டாங்கடா. அவந்திகா நெல்லு. மல்லிகா இங்க வா. எங்க போன? போன் அடிச்சாலும் எடுக்கல. நான் என்னவோ ஏதோன்னு பதறி போயிட்டேன். இப்போ எதுக்கு அவந்திகாவை கூட்டிட்டு வந்திருக்க? ஏய் முகம்லாம் என்ன அழுது வீங்கின மாதிரி இருக்கு? எதுக்குடி அழுவுற? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏய் எதுவுமே சொல்லாம இப்படி அழுதா என்ன அர்த்தம்? அவந்திகா நீ ஏதாவது அந்த வீட்டுல சண்டை போட்டு வந்தியா? சண்டை போட்டா பரவாயில்லையே, மொத்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. என்ன வளர்ற? வாழா வெட்டியா இவ்வளவு துரத்துற அளவுக்கு நம்ம சம்மந்தி ஒண்ணு மோசமானவங்க இல்ல. நடந்தது என்ன சொல்லிடி. சம்பந்திக்கு இன்னும் எதுவுமே தெரியாதுங்க. இவ செஞ்ச காரியத்துக்கு மாப்பிள்ள கொன்னு போட்டிருக்கணும். அவர் மனுஷன் இல்லையா, அடிச்சு வெளியே துரத்திட்டாரு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாருங்க. அவந்திகா நான் கேட்டுட்டு இருக்க, ஒழுங்கா பதில் சொல்லு. உன்னை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு என்னடி செஞ்ச நீ? சொல்ல போறியா இல்லையா? அவ எப்படிங்க சொல்லுவா? சாதாரண காரியமா செஞ்சிருக்கா. இவ வயித்துல இருக்கிற கருவை கொன்னுட்டாங்க. மாப்பிள்ளைக்கு சொல்லாம என்கிட்டயும் சொல்லாம யாருக்கும் தெரியாம இவளா போய் கருவை கழிச்சிட்டு வந்துட்டா. எங்க கருவை கழிச்சு 2 மாசம் ஆகுதுங்க. கலைச்சிட்டாளா? ஏன்? குழந்தை பிறந்த அழகு போயிடும்னு இவ ஃப்ரெண்டு எவ்வளவு ஒருத்தி சொன்னாளா. அவ பேச்ச கேட்டுக்கிட்டு இவ கருவை கழிச்சிட்டு வந்து நிக்கிறா. ராஸ்கல், நீ எல்லாம் பொண்ணாடி. வயித்துல இருக்க கருவை கலைச்சிருக்க ஒண்ணு. அப்பா சும்மா நிறுத்துங்கப்பா.
என்ன என்னப்பா ஆளாளுக்கு போட்டு அடிக்கிறீங்க? என்ன பொண்ணு நினைச்சீங்களா இல்ல மாடு நினைச்சீங்களா? என் மேல கைய வச்சீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி என்ன பண்ண போற? பாத்தியா எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எவ்வளவு நெஞ்செடுத்துமா பேசுறா? இப்ப என்ன பெரிய காரியம் மண்ணாங்கட்டின்னு பேசிட்டு இருக்கீங்க? இது என்னோட உடம்பு. இது சம்பந்தமா நான் தான் முடிவெடுப்பேன். சொல்லாம போய் அபார்ஷன் பண்ணது வேணா தப்பா இருக்கலாம். அதுக்காக உலகத்துல இல்லாத தப்பா பண்ணிட்டேன். இந்த அடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பாவி பாவி, இப்படித்தாங்க இவ அங்கேயே பேசினா. வாழ்க்கை கெட்டு போச்சே, புருஷன் விட்டுட்டாரேன்னு கொஞ்சமாவது பயம் இருக்கா பாத்தீங்களா அவளுக்கு? அம்மா கொஞ்சம் நிறுத்துறியா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நான் அப்போதுல இருந்தே சொல்லிடலாம்னு சொல்லும் போதெல்லாம் நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இப்ப இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட. இப்ப என்னவோ கொலகாரியை கேக்குற மாதிரி கேள்வி கேக்குறீங்க. ஏண்டி இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா? ஐயோ, எனக்கு தெரிஞ்சா நான் விட்டுருப்படாங்க. எனக்கும் சொல்லாம யாருக்கும் தெரியாமல இவ கழிச்சிட்டு வந்து நிக்கிறா. கழிச்சதுக்காக இவளை அடிக்கிறதா இல்ல வாழ்க்கை பறி போச்சேன்னு நினைச்சு வேதனைப்படுறதா? நான் திட்டாத நாளே இல்லைங்க இவளை. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே மாப்பிள்ளை கிட்ட பேசியிருப்பேன்ல. ஏங்க, நான் பேசாமலாங்க இருந்திருப்பேன். மாப்பிள்ளை காலை பிடிச்சு கெஞ்சாத குறையா அழுதுட்டேங்க. ஆனா மாப்பிள்ளை மன்னிக்கவே தயாரா இல்லைங்க. நான் என்னங்க செய்யறது? இப்ப நீ எதுக்கு சீன் போடுற? எல்லாம் அவனே தானா வருவான். நீ வேணா பாரு. ஏடி, உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லையாடி? இப்ப எதுக்கு உறுத்தணும்? கவர்மெண்டே குழந்தைய பெத்துக்கலைன்னா பணம் கொடுக்கறாங்க. இப்ப இந்த குழந்தைய பெத்துக்கலைன்னா உலகம் அழிஞ்சிரவா போகுது? அடி குடிய கெடுத்தவளே, உன்னை கொல்லாம விட மாட்டேன். மிஸ்டர் ராஜாராவ், மேல கைய வச்சீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். என்னடி பெத்த அப்பாவே இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்களா? கொஞ்சம் சைலண்டா இருந்தா எல்லாரும் ஓவரா பேசுறீங்க. அதிகபட்சம் இந்த வீட்டுக்குள்ள வராதன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? என் மேல கைய வச்சீங்க, அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன். அதுக்காக நான் செத்தெல்லாம் போக மாட்டேன். எங்கேயோ போய் ஏன் இஷ்டப்படி வாழுவேன். அதுக்கு ஓகேனா என் மேல கை வைங்க. பாவி பாவி, உன்னை பெத்ததுக்கு ஒரு கல்ல பெத்திருக்கலாண்டி. நான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேனா வாழ வெட்டியாமா? நட்ராஜ்க்கு தான் அறிவில்லைனா உங்க ரெண்டு பேரும் கூட அறிவில்ல. மாமா லவ்வோதி போனதா குதிப்பாரு, நட்ராஜும் சேர்ந்து குதிப்பான். ஆனா அத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க. என்ன செஞ்சிருந்தாலும் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு அவங்க இங்க வந்து என்ன அழைச்சிட்டு போவாங்க. அவங்க இப்படியே அளவுக்கு மீறி நல்லவங்களா இருக்கிறதாலதான் நீ தலைவால் தெரியாம ஆட்டம் போடுறடி. நான் இப்படிதான் இருப்பேன். இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா இப்பவே வெளியே போயிடுறேன். உங்களதான் கேக்குறேன், இப்ப நான் உள்ள இருக்கட்டுமா வெளியே போகட்டுமா? நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. நான் மனுஷியா இல்லையான்னு யாரும் இங்க சர்டிபிகேட் தர தேவையில்லை. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் வெளியே போயிட்டா யாரும் என்ன எந்த கேள்வியும் கேட்க கூடாது. குடும்ப மானம் போச்சு, கும்பகோணம் வீணா போச்சுன்னு என் பின்னாடி யாரும் வந்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் மானம் போகும். நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. உங்க அப்பா மானத்தை நீ வாங்கி தொலைக்காத. இதுக்கு மேல நீ அவருக்கு கஷ்டத்தையும் கொடுக்க தேவையில்லை. இங்கே இருந்து தொலை. உன்னை பார்த்து பார்த்து நாங்க நொந்து சாகணும்னு எங்க தலை எழுத்து. எல்லா பாவத்தையும் அனுபவிச்சு தொலைகிறோம். பா, நிக்காத போடி. நம்ம பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட மறைச்சேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. தப்பெல்லாம் என்னோடதுதான். பொண்ணை தைரியமா வளர்க்கறேன்னு நினைச்சு இப்படி திமிரா வளர்த்துட்டு, அதான் அதுக்குண்டான பலனை இப்ப அனுபவிக்கிறேன். ஏங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. சம்பந்தி நம்ம மகளை கைவிட மாட்டாங்கங்க. தெய்வம் கூட எப்பாவது கோவப்பட்டு நம்மளை தண்டிச்சிரும். ஆனா நம்ம சம்பந்திக்கு மன்னிக்கிறத தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க. கண்டிப்பா நம்மள மன்னிப்பாங்கங்க. திரும்ப திரும்ப தப்பு தப்பா பண்ணிட்டு சம்பந்திய மன்னிக்க வச்சுக்கிட்டு இருக்கோமே, இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. கடவுளே.
பாவமா வரேங்க. சீக்கிரமா போலாம். வா வா வா. இருங்க 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 ஒரு என்ன? நிமிஷம். நானே உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளவு நாளா பிரியமானவள் பாக்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண ஆ, கூடாதா? எப்படின்னு கேக்குறீங்களா? கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணுங்க போதும். ஓகே, ஆமா. தேங்க்யூ. வரட்டுமா? Bye.